இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவில் ப்ரோக்ராம்காக தான் வந்திருக்கோம். ஸோ எந்த கோவில் அப்படின்னா நம்ம சேலமில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு பிரம்மாண்டமான கோவில்னால் கோட்டை மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். சேலத்து மகாராணி கோவில் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து இன்ட்ரோ நம்ம கோவிலுக்கு முன்னாடி, அதாவது சாமிக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக கோவிலில் ஒவ்வொரு இடமும் என்னென்ன இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுடைய தலைவர்கிட்டையும் அண்ட் கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகிட்டையும் நம்ம வந்து கேட்போம். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி எடுப்போம். ஸோ அப்படியே கூடவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய யூடியூப்காகவும் சும்மா ஷார்ட்டாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். இந்த கோவில் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஸ்கூலிங் டைமில் வந்துட்டு இந்த கோவிலில் முன்னாடி இது வந்து கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து போனது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த கோவில் கட்டுறதுக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு லாஸ்ட் அக்டோபர் மந்த் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவில் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, கோவில் அந்த சாமி மேலே வந்து கிளி வந்து உட்காந்துருந்தது. கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய முன்னாடி நாள் வந்து கிளி எங்கே போச்சுன்னு தெரியல. சாமியோட அந்த கண் எடுப்பாங்க இல்லையா, கண் திறக்கிற போது வந்துட்டு கிளி பறந்து போயிடுச்சு. அது ரொம்பவே அதிசயமாக இருந்தது. கோட்டை மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வரக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் இங்கே நடக்கக்கூடிய அந்த பண்டிகை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பிரபலம். அண்ட் வண்டி வேடிக்கை நடக்கும். இந்த கோவில் சொல்லும்போது மெயினில் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே. இங்கே மட்டும் இல்லாமல் குகை மாரியம்மன், செவ்வாப்பேட் மாரியம்மன், அம்மாப்பேட்டை மாரியம்மன் சொல்லிட்டு கூட இருக்குது. எல்லா மாரியம்மன் கோவில்கள்லையுமே பண்டிகை அப்படிங்கிறது ரொம்ப விமர்சனமாக நடக்கும். உலகத்துலேயே ரொம்ப பிரம்மாண்டமான வண்டி வேடிக்கை வந்து இங்கே நடக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டைம் வந்துட்டு எப்பவும் போல் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி அதே மாதிரி பண்டிகையும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்காது. இந்த கோவில் பண்டிகைக்கு போயிட்டு அப்படியே எக்ஸிபிஷன் போவோம். இந்த டைம் சேம் இந்த கோவிலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே போட்டிருக்காங்க. இன்னும் நான் போகல. அங்கே போகும்போது நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நல்ல பிரம்மாண்டமான கோவில். நமக்கு வந்துட்டு இந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் கூடவே நமக்கு வந்து நம்மளுடைய ஓன் பிளேஸ்க்கு நம்ம வீட்டுக்கு போனால் எங்கே சுற்றி போயிட்டு நம்ம வீட்டுக்கு போனோன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சந்தோஷம் இந்த கோவிலுக்கு போகும்போது நிச்சயமாக கிடைக்கும். அன்றைக்கி நாங்கள் போனோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உண்டியலில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே கவுண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் சுற்றி இதெல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நான் சொல்கிறத விட பூசியார் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது, பாசிட்டிவாக இருந்தது. வெள்ளி கவசத்தில் வந்துட்டு அன்றைக்கி அலங்கரிச்சிருந்தாங்க. நான் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ உங்கள் கூடயும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வீடியோ போடுறேன். அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் வந்துட்டு எனக்கு இந்த கோவிலேருந்து கிடைச்சிது. ஸோ எனக்கு கோவில் அந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லும்போது ரிட்டன் வர சொல்லி எனக்கு வந்து சாமியோடைய ஒரு பட்டு புடவை கொடுத்தாங்க. ஸோ அது எவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எல்லோ கலரில் வந்து எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு என்னென்னு தெரியல, ரொம்பவே ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு புடவை கொடுக்கறதும் எண்டிங்கில் வரும். ஸோ அது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் உங்கள் ஊர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த கோவிலை பற்றி என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.